முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க. முன்னாள் அமைச்சரான KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இதனை தெரிவித்திருக்கிறது. வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது பணி நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியதாக எழுப்பப்பட்ட புகாரில் அதுல மட்டுமே ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. நம்ம அருண் அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். DVAC வழக்கு இப்போது KN நேரு அவர்களுக்கு தொடரப்பட்டிருப்பது. ஐயோ, செந்தில் பாலாஜி அன்னை மாதிரி அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு செந்தில் பாலாஜியாக மாறி வரும் KN நேரு, இரண்டாவது செந்தில் பாலாஜி. நீ பணம் தந்தா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கேம். பணம் தந்தா வேலை தரேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அவரும் இப்படி எதுலயோ தானே மாட்டினாரு. முதல்ல செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கிட்டு வச்சு போய் குமுறுல பேண்ட்ல சுச்சா போனதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்ப அடுத்ததாக KN நேரு அவர்களை உள்ள வச்சு குமுற போறாங்க. நீ போ, நீ வா, அட வாங்கோண்ணா. எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வசமா ஒரு வழக்குல சிக்கினாரோ அதே போன்ற ஒரு வழக்குல வசமா சிக்கிறாரு KN நேரு அவர்கள். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு, திருப்படா மூஞ்ச. செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. நிச்சயமாக KN நேரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி சுச்சா போனாரோ அவர் பேண்ட்ல போனாரு, இவர் வேஷ்டியில போக போறாரு, அவ்வளவுதான். மிகப்பெரிய ஊழல். ஒரு போஸ்டிங்க்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரையும் தகவல் ரொம்ப பரபரப்பா வெளியாயிருக்கு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணமான அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. 2538 போஸ்ட்ல இதுக்கு மட்டும் திமுக அரசாங்கம் வசூல் பண்ண தொகை இல்லையா, அந்த வசூல் பண்ண தொகையோட அளவு மட்டும் 888 கோடி. அதாவது 888 கோடி ஒட்டுமொத்தமா. இது எப்படின்னா 3 கோடு போட்டு என்ன பண்ணுவாங்க, நாமம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. 3-1 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா. 2024 இந்த பணிகளுக்காக கிட்டத்தட்ட 1,12,000 நபர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பணம் கொடுத்த நபர்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்திருக்காங்க. 2538 நபர்களுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவர்களுக்கு எப்படி பணம் போகுதுன்னு சொல்றாங்கன்னா ஹவாலா மூலமாக பணம் போயிருக்கு. அப்ப அந்த கேஸ்ல தான் நாங்க உள்ள வந்தோம். ஒரு சிஸ்டமேட்டிக் நெட்வொர்க் கரப்ஷனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நேரு என்கிட்ட ஒரு தடவை பர்சனலா பேசுறப்ப சொன்னது, எப்பா எல்லா பேரும் 15,000 நான் வாங்கிறேன்னு பேசுறாங்க. நாளைக்கு 15,000த்துல 5,000 தான்ப்பா, எனக்கு 10,000 டெப்டி CMக்குப்பா. அவரு கொடுக்குற லிஸ்ட் வேணா நான் போடுவேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அதனாலதான் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்த நேரு இன்னைக்கு முதன்மை செயலாளர் அளவுக்கு கொண்டு போய் திமுக உட்கார வச்சதுக்கு காரணம் கரெக்டா கட்டிங் வர்றதுனாலதான். அதிமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவே ஆட்டி படைக்கிறாருன்னா இதனாலதான் கரெக்டா கட்டிங் வர்றதுனாலதான். சோ எல்லாமே கட்டிங் தான். அவரு கட்டிங் வித்து கட்டிங் வாங்கி கட்டிங் கொடுத்துறாரு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அதே போல விரைவில் KN நேரு சிறைக்கு செல்ல போவது உறுதி. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் அமலாக்கத்துறை வரும், அடுத்து வருமான வரித்துறை வரும், இன்னும் என்னென்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த எல்லா பேரையுமே ஏமாத்திருக்கு இந்த திமுக கவர்மெண்ட். ஏதாவது பதில் சொல்லுங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டா MK ஸ்டாலின். அது எப்படி MK ஸ்டாலின் மட்டும் எதுக்குமே பதில் சொல்லாம அவர் வாண்ட போயிட்டு வந்துருக்காரு. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கே, எந்த செய்தி ஊடகம் ஃபிளாஷ்ல போட்டு தலைப்பு செய்தியா போட்டு இல்லாட்டி விரைவில் செய்திகள் போட்டு இன்னைக்கு விவாதம் பண்ணணுமா இல்லையா? விவாதம் ஒருத்தன் பண்ண மாட்டாங்களேன். எல்லாம் கூட்டுக்கலாணி எல்லா பேருக்கும். ஏன் இங்க இருந்து 800 கோடி வசூல் பண்ணாங்களா, அதுல ஒரு 5 கோடி தூக்கி போட்டா கப்பிக்கிட்டு வேலை வாங்குறது தான் இங்க மீடியா இருக்கு. அந்த லட்சத்துல இருக்கு. அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த துறையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆய்வு செய்ய தெரியல, இவங்க நீ அந்த துறையை கையாள தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? எனக்கு உண்மையால தெரியல. தெரிஞ்சதுன்னா இவங்க மாதிரி 100 கோடி ரூபாய் மாசம் எடுத்துக்கலாம், அல்லது அந்த பாட்டிலுக்கு அந்த டெபாசிட் பணத்துக்கு மேல ஒரு 10 ரூபா வச்சு எடுத்துக்கலாம், அட்டைப்பெட்டி கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், பாட்டில் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், அப்புறம் இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது இதெல்லாம் தெரியாம மக்களுக்கு நல்லது பண்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு இது தெரியவும் வேண்டாம். யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. சண்முகம் சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நேரடி எதிரிங்கிறதுல விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. இன்னமும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி தான். மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தீய சக்தி, அது தீந்து போன சக்தி அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே மொத்தமாவே வருது பண்ணிட்டாரு. திரும்ப ஏடிஎம்கே வந்து எதிர்வினை உடனே ஆடுறாங்க. ஒரு சிஎம் மாதிரியா பேசுறீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு அவர் பேரே சொல்லி உங்க பேர் சொன்னாரு. பேர் சொல்லாம நீயாவே குதிக்கிற? உங்களை பேரே சொல்லலங்க. மற்றும் சில நாங்க மற்றும் சில நீயாவே நினைச்சுக்கிறேன். நான் அமமுக சொல்றேன், தேமுதிக சொல்றேன். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஏங்க நான் உங்களை பெயரே சொல்லலைங்க, பெயரையும் சொல்லல, ஊரையும் சொல்லல. இவனுக்கு ஏன் கோவம்? 10 வருடத்துல ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி தலைமையில இருக்க அதிமுக வளர்ந்திருக்கா? கீழே போய் கீழே தானே போய் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டீங்க கட்சி. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? ஒரு புதுசா வந்தவர் உங்களை ஒன்று இல்லைன்னு ஆகிட்டார், வயிற்று எடுத்துட்டு போயிட்டார். அதுக்கான காரணங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, அதுக்கான சுய பரிசோதனை பண்ணுங்க. சுய பரிசோதனை வார்த்தை அந்த கட்சி வாயில வந்தது, சோஷியல் மீடியான்ற வார்த்தை அந்த கட்சியில வந்தது. ஐடிவியில் உள்ளவர்களுக்கு பதவி தேவைன்னு சொல்லி அறிக்கை வெளியும். அவ்வளவுதான். ஜென்சியை பத்தி ஏதாவது பேசினாங்க. எதுவுமே பேசாத ஒரு கட்சியை பத்தி ஒரு முதலமைச்சர் மற்றும் சிலர்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவார்? அதனால புலம்பி பிரயோஜனம் இல்லை. மற்றும் சிலர் தான் அது உண்மை சுடும். ஃபிளாஷ்பேக். அவர் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் தான் என்னது? நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அந்த மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிகில்ல அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள எரிதிரவத்தை வீசிடுவாங்கல்ல, வீசினோடனே வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கும்போது அந்த கதவுக்கு வெளியில இருந்துட்டு அந்த ஒரு இதை துள்ளறிக்கை உள்ள அனுப்பிட்டு விளையாட்டுக்கான அந்த பேசி வெளியில வரும் பேசுவார்ல, அந்த ஊக்கப்படுத்தி அந்த உரையாடலும் அந்த காட்சி எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். 2000 years later. ஒரே ஒரு காரணம் சொல்லு, சினிமாவில் நடிச்சது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அந்த மெர்சல் பிடிச்சது. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். அதுக்கப்புறம் அந்த பிகில்ல அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லா நம்புகிறேன். இளைய தளபதி விஜய் அவர்கள் மனித பாங்கு, இந்த சமூகத்தின் மேல பற்று இருக்குது. அவர்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அவருடைய கல்யாண மண்டபத்தை கடந்துதான் நான் என் வீட்டுக்கு செல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதி எல்லாம் அவர் கொடுக்கிறார். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லா நம்புகிறேன். அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஏதாவது ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற பழக்கம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லா நம்புகிறேன். மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து வாழ்க்கையை அந்த முறையை படிக்காத எந்த கலைஞனும் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லா நம்புகிறேன். எந்த நடிகரோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்? எனக்கு நிறைய தம்பிகள் இருக்கிறாங்க, ஆனா என் தம்பி விஜய் படத்தை பார்க்கணும்.